பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்சிஏல போகிறோம் ஹேக்கத்தானுக்கு இன்டர் காலேஜ். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க. மாதிரியாக தனியாக போகிறேன். நம்ம தான் போ போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. தியாகம்தான் உன்னை உயர்த்தும். கைஸ் இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் நான் எதுவும் ரெடி பண்ணல கைஸ். இனிமேல் தான் போயிட்டு ரெடி பண்ணோம். டைம் வேறு ஆயிடுச்சு. இந்த பாருங்க இந்த மூஞ்சி தெரியுதுங்களா? இந்த மூஞ்சி இது புதுசாக இருக்கும். இவங்க எல்லாரையும் இந்த மூஞ்சி ஏறிய பார்த்துருப்பீங்க. கருப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு இன்டர் காலேஜில் ஹேக்கத்தான் பண்ணி சூரோட போகிறோம். வாங்க பண்ணுவோம். வந்து எப்படி சொன்னான்னா அவன் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் ரன் பண்ணி வச்சுக்கோ. பிபிடி எடுத்து வச்சுக்கோ. நான் பிபிடி பண்ணுறேன். நான் பிபிடி பண்ணுறேன். பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போது நான் வெறும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டு பார்க்குறேன் எது நல்லா இருக்கும். நான் எது பார்த்துட்டு அப்புறம் இப்போ தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டு இப்போது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வெப் பேஸ்டாக தான் பண்ண போகிறோம். ஐஓடி ஏஐ இதை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் மாதிரி தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இப்போ என்னென்னா இது வந்து அப்நார்மலான யூஸை வந்துட்டு இது வந்து இது பண்ணுவோம். பேட்டர்னில் வந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ அதிகமாக போச்சு அப்படின்னாக்கா அலாரம் வந்து வரும். யூ கேன் ஸ்டிமுலேட் டேட்டா இன்டு நோ சென்சர்ஸ். ப்ரெடிக்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் யூசேஜ் சஜஸ்ட் ரெடியூஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி அதை ஸ்ட்ராட்டஜி ஒரு சஜஷன் கொடுத்து அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். அப்புறம் பர்சனல் சஜஷன் ரெடியூஸ் ஷவர் டைம் பை 2 minutes, சேவ் 20 liter per day, ஃபிக்ஸ் கிச்சன் டேப் லீக்கு. ஓகே இதை வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர் எப்படி டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாடில் போட்டு கிளாடில் வந்து அது எப்படி கொடுக்குறது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளா பண்ணுறோம். ஒரு வெப்சைட்டு அப்படியே சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் லாகின் சிஸ்டம் இருக்கா பார்த்து ஏதுடா நோட் பண்ணுறேன். எஸ்ன்னு சும்மா போட்டு வச்சுடா. சொல்லுச்சு ஸ்மார்ட் லாகின் சிஸ்டம். ரெண்டாவது அத்தாரிட்டி. இப்போ வந்து லொக்கேஷன் பேசிஸில் அவங்க வந்து இப்போ சென்னைனா சிட்டிக்கு வந்து தனியாக கார்பரேஷன் மாரி இருக்கும், டவுனுக்கு வந்து முனிசிபாலிட்டி இருக்கும், வில்லேஜுக்கு வந்து பஞ்சாயத்துன்னு இருக்கும். இதை வந்து சிஸ்டம் வந்து ஈஸியாக அசைன் பண்ணிக்கும். கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிடும். அப்புறம் வாட்டர் லீக்கேஜ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபீச்சரு. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அது பண்ணோம். அதுலேயே கீழே அந்த இதுவை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னாக்கா கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி ட்ராக் பண்ணாங்க அது என்ன ஏதுன்னு வரும். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வெரி ஃபீடு. இதில் வந்து என்னென்னா லொக்கேஷனில் வந்து நம்ம லொக்கேஷனில் வந்துட்டு எவ்வளோ வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி. இதில் வந்து என்னென்னா டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் வந்து சால்வ்டு அண்ட் பெண்டிங்கு ஏரியா வைஸு. இது வந்து எப்படின்னா மந்த்லி ஒரு டேட்டாவை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து வாட்டர் சப்ளையில் வந்து ஏதாச்சும் வாட்டர் சப்ளையில் அலர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அப்நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்றது இது வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அலர்ட் கொடுக்கணும். நமக்கு ஃபாஸ்ட் டேட்டாவை வெரிஃபை பண்ணி அதுலேருந்து எடுத்து அதை வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் வந்து பர்சனல் வாட்டர் யூசேஜ் டேஷ்போர்டு. போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வந்து ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணுறது அந்த ஆப்ஷனு. அப்புறம் லோ காஸ்ட்டு ஐஓடி டிவைஸு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணது தான் இந்த ப்ராப்ளம் இது ஃபீச்சரு பப்ளிக் டிரான்ஸ்பரன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸு. இப்போ எப்படின்னா நான் சொன்னேன்ல இப்போ ஒரு மந்த்லி
மந்த்லி வந்துட்டு ஒரு இது கொடுக்குமா சொல்யூஷன். மந்த்லி வந்து ஒரு ஓவர் வியூவாக என்ன கம்ப்ளைண்ட் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு. அப்புறம் வந்து ஏரியா வைஸ் கம்பேரிசனு. இப்போ இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, எவ்வளோ பேர் சால்வ் பண்ணிடுறாங்க, பெண்டிங்கில் எவ்வளோ இருக்குது, சக்ஸஸ் ரேட் வந்து 83 இருக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூருக்கும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரத்தில் மாநிலத்துக்கும் இன்னொரு ஒரு ஊருக்கு கூட்டேற்பட்டுக்கும் கம்பேர் பண்ணி இந்த ஏரியாவில் வந்து அவன் பக்காவாக வேலை செய்கிறான், அவன் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அத்தாரிட்டி மேப்பிங்கு பேஸ்ட் ஆன் ஏரியாவில் இது வந்து இது சிஎம்டபிள்யூவா இல்லை வந்து முனிசிபாலிட்டி பஞ்சாயத்தான்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கும். அப்புறம் வந்துட்டு பொலிட்டீஷியன் பர்ஃபார்மன்ஸ் வியூ. இதில் தான் அந்த ஈச் ஏரியா வந்து எம்எல்ஏ வந்து எவ்வளோ வேலை செய்கிறான், எப்படி வேலை செய்கிறான், டோட்டல் இஷ்யூ எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கான், ஆவரேஜ் ரேட் எவ்வளோ அப்படி. இதான் அவ்வளோதான் இது கம்பேரிசன் மோடு வந்துட்டு ஓகே. அப்புறம் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்பரன்சி பேஜ், ஏரியா சால்வ்டு, குட்டு, ஆவரேஜ் அது ஒன்று ஓகே. பொலிட்டீஷியன் ஓகே. இப்போ ஃபைனலில் பாரு, ஃபைனலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் யூசர் ஐடி இருக்கா, இருக்கும். பேட்டரி ஷூட் ரிப்போர்ட்டிங். நீங்க எப்போ வந்தீங்க? பார்க்கவே இல்லையா? சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்புறம் பர்சனல் ரெடி பண்ணுறோம். டிரான்ஸ்பரன்சி இப்போ ஐடியாவே எடுக்கிறீங்களா? நான் ஐடியா எடுத்து கிரியேட் பண்ணிட்டோம். நானும் சொன்னேன் பெரிய ஆள் தான் நீங்கள். டெக்கு அனுப்பிச்சு விட்றா. இன்னொரு 2 டீம் தானே பண்ணல. ஒன்று நான் அனுப்பிச்சு விட சொன்னேன்டா பச்சையா. அனுப்பிச்சு விட சொன்னியா? அனுப்பிச்சு விட சொல்லிட்டு அவனை ஃபோன் பண்ணி நீ கேளு. நானும் லாகில் வரணும். அவனுக்கு தான் வந்துட்டு மச்சான் பெரிய கையே அவன் ஆல்ரெடி என்ன போட்டு அவன் நிறைய லாகில் இருக்கிறான்டா. நீங்கள் தான் நான் உங்கள் எஸ்ஆர்எம் லாக் கூட பார்த்தேன். நீ என்ன பேசுகிற ஆளை வச்சுட்டு இப்போ இதில் போய் இந்த வார்த்தை தேவையா? அது எம்மாத்தன் பீப் போட்டு வச்சுக்கேன் தெரியுமா நானே. அவன் பேசுறானா இல்லையா? மற்ற எஸ்ஆர்எம் லாக் நிறைய பேர் வேணா பேசுகிறீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பிப்ரவரி 14 நீ கூட்டுன்னு போல, நீ பசங்க போயிட்டு மோன் தப்பு. அதுக்கு மேலே அங்கே போகிறது எல்லாம் ஃபோன் பேசுகிறேன்டாவா. நான் பார்த்தேன் எல்லா லாகையும் நான் பார்த்தேன். ஆச்சு ஒன்றுமே இல்லை. ஆல் டெம்பர் கொடுத்த டேய் கம்முனுறா இவன் மொத்தம் ஆஃப் பண்ணுறாத. என்னடா நெட்டு ஸ்லோ ஆகுது இந்நேரம் பார்த்தா. வரட்டுமா? மச்சி நேரம் பார்த்து ஸ்லோ ஆகுதுடா. வர வேண்டாமா? ஓகேடா. உனக்கு என்னவோ. வரட்டா? வரேன். வா ப்ளீஸ் வா. எல்லாத்தையும் போடணும். கரெக்டாக சரி. நான் இப்போ எல்லா ஃபீச்சர் அதான்டா அந்த ஃபீச்சர் வந்து விட்டுக்கிறேன் பாரா. அந்த ஃபீச்சர் வந்து ஆக்சுவலாக நாங்கள் பண்ண ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து வீடியோவே எடுக்கல, வந்துட்டேன். ஸோ இப்போ வந்தீங்கன்னா அப்படியே ப்ராஜெக்டை மட்டும் காட்டுறோம் ஓவர் வியூவாக. கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் தான் பண்ணேன் என் ப்ராஜெக்டு. வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு பாரு, அவர் வீடியோ எடுத்துக்கிறாருன்னு. அவர் வீடியோ எடுத்தாரா? ஃபுல்லாக எடுக்கலாம். பரவாயில்ல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டு மேஜராக யூசர் நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்துட்டு லாகின் பண்ணும்போது வந்துட்டு ஆதார் கார்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவோம். அது சொல்லவே அந்த ஆப்ஷனை இதை வந்து இப்போ கேமரா ஆப்ஷன் எல்லாத்தையும் இஷ்யூ கொடுத்துட்றோம். இதை வந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டு லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து தமிழ், ஒன்று வந்து இங்கிலீஷு. இப்போ வந்து நான் இங்கிலீஷில் வைக்கிறேன். ஏதாச்சும் எங்கள் ஊரில் வந்து இஷ்யூ அப்படின்னாக்கா பைப்லாம் பிச்சுட்டு அப்படி அடிக்குது அப்படின்னாக்கா அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு லொக்கேஷனு, அதோட கேட்டகரி, இஷ்யூ டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு சப்மிட் கொடுத்தோம்னாக்கா இது வந்து அஃபிஷியல்ஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த கம்யூனிட்டி ஃபீட்னு வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராம் எப்படி நம்ம போஸ்ட்லாம் போடுறோமோ அதுமாரி நம்மளோட லொக்கேஷனில் என்னென்னலாம் இது இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம்
வாட்டர் இஷ்யூஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும், அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இஷ்யூ வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கேயே ரிப்போர்ட் ஆகிடுச்சு, அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, அசைன் பண்ணிட்டாங்க, இவங்க தான் அசைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன், இது வந்து எப்போ முடிப்பாங்க அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ தண்ணி வந்து இன்றைக்கி விட மாட்டாங்க, நாளைக்கு விட மாட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து மை யூசேஜ், இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஐஓடி டிவைஸ் வந்து ரெடி பண்ணுறோம். ஐஓடி டிவைஸ் வந்து சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்டாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னாக்கா டிஎன்இபியில் நம்ம எப்படி வச்சுருக்காங்களோ அதுமாரி மீட்ரு வந்து இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஹோமுக்கும் வந்துட்டு இதை வந்து எனபிள் பண்ணுறோம். இது வந்து அந்த ஐஓடி டிவைஸ் வந்து நம்மளோட ஆப்புக்கு வந்து இந்த டேட்டாவெல்லாம் சென்ட் பண்ணோம். இது வந்துட்டு வீக்லி அதான் டேட், இப்போ இன்றைக்கி டேட் எவ்வளோ, மறுநாள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டெய்லி ஆவரேஜ், லேட்டஸ்ட்டாக எவ்வளோ ரீடிங் வந்திருக்கு, நெய்பர் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணுறான் ஆவரேஜாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் டேஷ்போர்டு, இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா இப்போ ஒரு மாதம் வந்துருக்குன்னா அந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது எவ்வளோ ரிசல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சேலம் வந்து இதில் வந்து ஹையஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி. அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு ஏஐ அலர்ட், இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்துட்டு இங்கே வந்து அதிகமாக தண்ணி வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வந்து இது வரும். அப்புறம் வந்துட்டு ஏரியா, இப்போ நம்ம வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு அன்னங்கால்னு இப்போ போகிறேன் அப்படின்னாக்கா இந்த ஊரில் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ இது வந்திருக்கு, அது வந்து எம்எல்ஏ யார், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துச்சா, இதில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எவ்வளோ வந்திருக்கு, இது வந்து எவ்வளோ ரிசல்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து குட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஏன்னா இது எதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சோன்னாக்கா நம்ம ஆளுங்க வந்துட்டு கெத்து காட்டுறதுக்காக வச்சு அதெல்லாம் ரிசல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வச்சேன். அவ்வளோதான் கைஸ், திஸ் இஸ் இட். அண்ட் தான் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. வரல, அப்படியே போயிட்டேன். ப்ரோ எங்கே ப்ரோ வரவே இல்லையா ப்ரோ? நீங்கள் வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ நீங்களே சொல்லுங்கள் கைஸ், இந்த பையன் சொல்லவே இல்லை கைஸ். நான் போகிறேன்னு சொன்னேன், அப்புறம் திருப்பி சொல்கிறான் கூட இல்லைடான்னு. நான் என்ன பண்ணப்போ வரேன்னு சொன்னேன் கைஸ், அதுக்கப்புறம் வரலப்பா. இங்கெல்லாம் வர ஹேக்கத்தானே போனோம், நான் கடைசியில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ இங்கே கடைசியாக வீடியோ சுனில் வந்து அங்கே பண்ணுறான். சுனில் காணுங்க, சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.